ஹலோ வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃப்ளைட்டோட விண்டோ பற்றி சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃப்ளைட்டோட விண்டோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லேயரால் உருவாக்கப்பட்டது. ஸோ ஏன் அது 3 லேயர் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேஃப்டி பர்பஸ் காரணமாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விட பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவில் சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அது பிரெத்தர் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிறவங்க வந்து பிரெத் பண்ணுறதுக்காக அதை பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட மெயின் பர்பஸ் எதுக்காக அதை பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் மேலே போக போக அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் காரணமாக ஃப்ளைட்டோட விண்டோ கிளாஸ் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, அந்த கிளாஸை உடையாமல் அந்த ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஹோல் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய நோட் பண்ணியிருந்தீங்களா தெரிஞ்சிருக்கும். ஃப்ளைட்டோட விண்டோ பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் தான் இருந்திருக்கும். ஸ்கொயர் ஷேப் எங்கேயுமே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஓவல் ஷேப் ரவுண்ட் ஷேப் கொடுத்துருப்பாங்க, ஸ்கொயர் ஷேப் கொடுக்க மாட்டாங்க. நீங்களாம் நோட் பண்ணியிருந்தீங்களா தெரிஞ்சுக்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டரை பார்த்தீங்கன்னா கவுட் ஷேப்பில் தான் கொடுத்துருப்பாங்க, எங்கேயுமே எஜ்ஜு இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற கேஸ் வந்து சர்ஃபேஸில் ஈவனாக படணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான். அதே ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா உள்ள இருக்கிற கேஸ் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது, ஒரு இடத்துல அதிகமாகும், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும். ஸோ அதன் காரணமாக அந்த சிலிண்டர் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெடிக்கிறதுலேருந்து தடுக்கிறதுக்காக தான் அதை கவுட் ஷேப்பாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பெரிய பெரிய லாரி கேஸ் எடுத்துகிட்டு வரும்போது அந்த லாரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா கவுட் ஷேப்பாக தான் இருக்கும், எஜ்ஜுவே இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கவுட் ஷேப்பாக தான் இருக்கும். ஸோ எல்லா பர்பஸ் எதுக்காகனா அது வெடிக்காமல் எடுக்கிறதுக்காக. உள்ளகிற கேஸ் வந்து சர்ஃபேஸில் ஈவனாக படும்போது அந்த கேஸ் சிலிண்டர் சேஃபாக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும்போது ஒரு இடத்துல அதிகமாக ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த சிலிண்டர் வெடிது சான்ஸ் இருக்குது. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் அதோடய ஷேப்பை மாற்றி வச்சுருக்காங்க. இது போல் உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.